ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பேசலாம். ஈவினிங் போல் கொத்தமல்லி, புதினா, மிளகு, தக்காளி கீரைலாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதெல்லாம் ஆஞ்சு அந்தந்த டப்பாவில் எடுத்து வச்சுட்டு, புதுசாக இடிக்கிற கல், இந்த இஞ்சி பூண்டு எல்லாம் ரசம் வைக்கிறதுக்கு ஜீரகம் மிளகெல்லாம் போட்டு இடிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு இடிக்கல் வாங்கிட்டு வந்திருந்தோம். அது பார்த்திங்க அப்படின்னா, ஊற வைக்காமல் அரிசியை மசிச்சு பார்க்கணும் போலவாட்டுக்கு நான் ஊற வச்சுட்டு ஆட்ட முடியாமல் ஆட்டி ஒரு வழியாக மசிச்சு இருக்க டஸ்ட்டெல்லாம் வெளியே தள்ளி நீட்டாக கழுவி வச்சாச்சு. அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சி பார்த்திங்கன்னா, சாப்பாடு, சாம்பார், ரசம், அப்பளம்லாம் வச்சுட்டு நாங்கள் சேப்பம் போல் தான் முள்ளங்கி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கலவை சாம்பார் மாதிரி வச்சுட்டு, ஒரு 10 மணிக்கு மேலே ஒரு சுடிதார் ஒன்று வெட்டி தைக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் காலேஜ் டைமில் கற்றுக்கிட்டது சுடிதார் மட்டும்தான் கற்றுக்கிட்டேன். ப்ளவுஸ் கற்றுக்கல. எல்லாத்தையும் அரைங்குறையமாக கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் கற்றுக்கிட்ட வித்தையெல்லாம் கொஞ்சம் இறக்கலாமேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு வெட்டிகிட்டு இருந்தேன். அது பார்த்திங்க அப்படின்னா, யூடியூப்பை பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கற்றுக்கிட்டு அப்படியே வெட்டிகிட்டு இருந்தேன். ஓரளவுக்கு பரவாயில்ல, எல்லாமே நீட்டாக ஓரளவுக்கு வெட்டியிருக்கேன். உங்களுக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஓரளவுக்கு இருந்ததை வச்சு யூடியூபெல்லாம் கொஞ்சம் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து நானாக ஒரு மைண்ட் செட்டில் வச்சு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம காலேஜ் படிக்கிற டைமில் இது பண்ணிடலாம் அது பண்ணிடலான்னு நினச்சி பண்ணுவோம். ஆனால் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, டைமிங் ஒத்து போகாதனால. என்னால் சுடிதார் மட்டும்தான் கற்றுக்க முடிஞ்சிச்சு. இன்னும் ப்ளவுஸ் கற்றுக்கல. அதுவும் யூடியூப்பை பார்த்து தான் கற்றுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கோம். ஃபஸ்ட்டு இதை எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் ப்ளவுஸ் எப்படி கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத போடுறேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம்.